Hello friends, welcome to Pariksha. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா தொல்காப்பியம் நூலினுடைய அமைப்பு தான் வந்து பார்க்க போறோம். தொல்காப்பியத்துல வந்து 3 அதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். சோ இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த 4 அப்படிங்கறது வந்து காமனா வச்சுக்கோங்க. 4 வந்து அப்படியே டபுள் பண்ணோம் அப்படினா 8. சரியா 3 அதிகாரம் இருக்கறனால 3ஐயும் வந்து காமனா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எழுதும்போது 4 அதுக்கப்புறம் இந்த 3 அதாவது லாஸ்ட் வந்து 3வது அதிகாரத்தை நம்ம காமனா வச்சுக்கிறோமா. சோ இந்த இடத்துல 6. சோ 483 இதுல வந்து 463 நூற்பாக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் அதிகாரம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 அதாவது 3 3 6. ஸோ அந்த 6 வந்து 2 டைம் போட்டுக்கோங்க. நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் வச்சிருக்க 4 வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1610 நூற்பா. நூலினுடைய ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். அதற்கு சிறப்பு பாயிரம் எழுதிய வந்து பணம் பாரனார் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.